எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 15 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடியன் சுயமாய் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. கர்த்தர் அடியன் நாவின் மேல் அதிகாரத்தை எடுத்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் பந்தி சொல்லுங்க. கர்த்தரின் பந்தி. நம்ம எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போவோம், கல்யாண வீட்டுக்கு போவோம், வீடு பால் காட்சிக்கு போவோம். எவ்வளவுதான் வீடை பார்த்தாலும், பொண்ணை பார்த்தாலும், மாப்பிள்ளைய பார்த்தாலும், எந்த பர்த்டே ஃபங்க்ஷன் போனாலும் நம்ம கண்ணு ஒரு சாப்பாட்டுக்கு மேல கொஞ்சம் கவனமாகவே இருக்கும். அது நான் உள்பட நீங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட்டப்ல நம்ம வந்திருக்கிறோம். பந்திக்கு முந்து, பந்திக்கு நீங்க பிந்த பிந்த டேஸ்ட் குறைஞ்சுக்கிட்டே போகும். இது உலகத்தில் நடக்கிற உண்மையான நிகழ்வை தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் பேச போகிற பந்தி அதல்ல. நான் பேச போகிற பந்திய இன்னைக்கு நீங்க தெளிவாக கேட்கணும், உள்வாங்கணும். அடுத்த முறை இன்னையிலிருந்து அப்படிதான் இந்த பந்திக்குள்ள நீங்க வர வேண்டும். யூதருக்கு 7 பண்டிகை, அதில் ஒரு பண்டிகையாகும் பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று யாத்திராகமம், எண்ணாகமம் ஆகிய புஸ்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 வயது நிறைந்த ஊனமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டிய தேவ சமூகத்திலே பலி செலுத்தி, அதை தேவ சமூகத்திலே அதை ஆயத்தப்படுத்தி, காலில் செருப்பணிந்து, இந்த பெல்ட் கட்டி, கீரையோடு சேர்ந்து புசிக்க வேண்டும் என்று பஸ்காவினுடைய ஆழமான காரியம். ஆனால் இப்போ கடைசி பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் தான் மனுஷனாய் அல்லது சரீரத்தில் இருக்கும் பொழுது 2 சீசர்களை அழைத்து, நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே அல்லது அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க சொல்ல, ஒரு ஆம்பளை ஆளு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவான், அவன் கூட போங்க. அவன் எந்த இடத்துல போய் நிற்கிறானோ அவங்கிட்ட போய் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு மேசியா இருக்கிறாரு. அவர் மேல் வீட்டறையை கேட்கிறாரு. அந்த மேல் வீட்டறையில அவருக்கு 12 சீசர் இருக்கிறார்கள். அவங்க ஒன்னா இருந்து ஒரு பந்திய ஆசரிக்க விரும்புகிறார்கள். அந்த வீடை ஆயத்தப்பட்டு தரணும்னு சொன்ன உடனே ஒரு எக்ஸ்கியூஸ் இல்ல, நோ இல்ல, எஸ். அப்படி இயேசு அப்பொழுது அவர்களை நோக்கி, 12 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே, நான் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னே, என் சரீரம் நிலத்தை போல உழுவதற்கு முன்பே, என் முற்பிதாக்கள் எனக்கு காட்டிக் கொடுத்த அந்த பஸ்காவை நான் உயிரோடு இருக்க சொல்ல உங்களுக்குள்ளே ஆசரிக்க விரும்புகிறேன். அதுல சொன்ன ஒரு மெயினான காரியத்தை உங்களுக்கு சொல்லுதேன். நான் அதில் மிகவும் ஆசையாயிருக்கிறேன். இயேசு சிலுவைக்கு போல இயேசு காட்டி கொடுக்கப்படவில்லை. 40க்கு ஒரு அடி குறைய இருமுறை
அவருடைய சரீரத்தில் அடிபடவில்லை, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்படவில்லை, விலாவிலே குத்தப்படவில்லை. அவர் பாடுபட போகிறார், பஸ்காவை புசிக்க போகிறார். அதற்கு அவருக்கு ஆசை இருந்தது. லூக்கா 22 அதிகாரத்தை 1 முதல் 20 வரை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த நிகழ்வுகளை அப்படியாய் தத்ரூபமாக ஒரு வைத்தியனாகிய லூக்கா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில உங்ககிட்ட கத்த கேட்கிறாரு, இந்த பந்தியில வருவதற்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? இல்ல நீங்க நிர்பந்தத்தில் உந்தி தள்ளப்பட்டீர்களா என்பதை கர்த்தர் இந்த காலையிலே கேட்கிறார். பஸ்காவை புசிப்பதற்கு தான் ஆசையாயிருந்தார். இன்னும் 2-3 வசனத்தை எனக்கு வாசித்தன. நான் 3 பாயிண்ட்ல இன்னைக்கு பேச போறேன். லூக்கா 22 14 20. வேளை வந்த பொழுது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். கவனிங்க, இப்ப பந்தி இருக்க நமக்கு எண்ணிக்கை கூட கூடிக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பந்திக்கு இருக்கிறதுக்கு எண்ணிக்கை இன்கிரீஸ் ஆயிருக்கிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் பந்தியில 12 + 1 எத்தனை பேரு? 13 பேரு. பந்தி இருக்கையில் இயேசு செய்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தானே தண்ணி எடுத்தார், தானே பாத்திரத்தை எடுத்தார். அந்த தண்ணீரினால் இந்த 12 பேருடைய பாதங்களை கழுகினார். அவருடைய கையில் இருந்த துணியினால் அந்த கழுகின தண்ணீரை துடைத்தார். அதில் ஒருவன் சொன்னான், ஏங்குல காலை கழுக கூடாது. இயேசு சொன்னார், எவன் ஒருவனுடைய காலை நான் கழுகாம இருக்கிறேனோ அவனுக்கு எனக்கு என்ன கிடையாது? பங்கு. உங்க பிள்ளைகள் 2 பிள்ளைகளா இருந்தா பங்கு பிரிக்க சொல்ல ஈக்குவலா பிரிக்கலன்னா அங்க சண்டை வரும். ஆனா எங்க அப்பா சொல்லுறாரு, எனக்கு நீ பங்காளியாக வேண்டும் என்றால், என் கூட பங்கில இணைய வேண்டும் என்றால் நான் உன் காலை கழுகணும். அவன் சொன்னான், என் கால்கள் மாத்திரமல்ல, என் சரீரத்தையே நீர் முழுக்க கழுக வேண்டும் என்று அவன் சொன்னான். அப்படி 12 பேரோடு இருக்க சொல்ல சொன்னாரே, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை மும்முறை தள்ளி சொல்லுவான். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, லூக்கா 22:20 கூட வாசித்துக் கொள்ளுங்களே. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டின் பஸ்கா அல்ல, இந்த பஸ்கா புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பித்து 3 காரியத்தை உங்ககிட்ட சப்மிட் பண்ண போறேன். 3 காரியம். இதுவரை இப்படி ஒரு உணர்வுல நீங்க வராட்டா, இன்று முதல் நீங்க இந்த ஹார்ட் பீட்டோட இதுக்குள்ள நீங்க வரணும். நம்பர் 1, மத்தேயு 23:26. குருடனான பரிசேயனே, போஜன பானபாத்திரங்களில் எப்படியா வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு அதனுடைய உட்புறத்தை என்ன செய்யணுமா? சுத்தம் பண்ண. எல்லாரும் கவனிக்கணும். பிள்ளை விளையாட்டு அல்ல, பிரியாணி சாப்பாடு அல்ல, ஃபாஸ்ட் ஃபுட் அல்ல, இது டிஃபன் அல்ல, இது
தேவனுடைய சரீரம். நீங்க இங்க வர சொல்ல எல்லாரும் நல்ல நீட்டா வந்திருக்கிறீங்க. வெளிப்புறம் உங்களுடைய சரீரம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாயிருக்கும்படி அவைகளில் உட்புறத்தை முதலாவது என்ன செய்யணும்? சுத்தமாக்கணும். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லாரு, மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இந்த இருதயம். வெளியில குளிச்சுட்டு வந்துட்டோம், வெளியில ஹமாம் போட்டோம், லக்ஸ் போட்டுட்டோம், பியர்ஸ் போட்டோம், வெளிநாட்டில் உள்ள சோப்பெல்லாம் போட்டுட்டோம். ஆனால் உள்புறத்தில் ஒருத்தன் இருக்கிறான். அவனை சுத்தம் பண்ணாம இதுக்குள்ள வரக்கூடாது. நம்பர் 1, அவர் உடலுக்கு அடையாளமாகும் இந்த இந்த பந்தி இங்கிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தில் அவருடைய சரீரம். இந்த சரீரம் எப்படி ஆக்கப்பட்டு இப்படி நாம் ஆசரிக்கிறோம் என்றால், நிலத்தை உழுகிறது போல உழப்பட்ட சரீரம். துப்பப்பட்ட சரீரம், கேலி செய்த சரீரம், கிண்டல் பண்ணின சரீரம். இந்த சரீரத்தை ஒருத்தன் பார்த்து சொன்னா, நான் சகல காரியங்களையும் இந்த மனுஷனை குறித்து ரொம்ப ஸ்டடி பண்ணி இந்த மனுஷங்கிட்ட ஒரு குற்றத்தை காணலன்னு சொல்லி கைகளின இந்த சரீரத்திற்காய் கைகளின ஒருத்தன் அவன் ஜனத்தோடு நின்று சொல்கிறான், ஒரு பண்டிகை காலத்தில் எனக்கு ஒருவனை விடுவிப்பதற்கு என்ன இருக்கிறது? சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது. என்ன சொல்லி தெரியுமா? பரபாசை விடுதலை செய்யுங்கள், இந்த இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். இந்த சிலுவையில் அறைந்த அந்த குற்றம் எங்க மேலையும் எங்க பிள்ளை மேலையும் வரட்டும். ஏடி 70 அவர்கள் சொன்ன அந்த காரியம் அவர்களுக்கே வந்து நிகழ்ந்தது. ஏடி 70 ஒரு இரத்த ஆறு யூதனுக்குள்ளே ஓடினது. வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது கவனமாய் பயன்படுத்தணும். அது நாள அந்த வார்த்தை நமக்கு எதிராக திரும்பும் என்பதை இந்த பகுதியை வைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலையிலே ஒரு சரீரம் எனக்காக உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் இந்த கர்த்தருடைய பந்தி. இன்னைக்கு காலையில வெளிப்புறத்தில் கழுகிட்டு வந்துட்டீங்க, வெளிப்புறம் சுத்தமா இருக்கிறது. ஆனால் உங்கள் உள்ளான உங்கள் சரீரத்தின் அவயமாயிருக்கிற இருதயம் எங்கே இருக்கிறது? இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் பொய்யே கோச்சு பேசாதங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு நீங்க கேட்ட வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர சொல்ல பயபக்தியோடு இருக்கணும்னு சொல்லுது. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற மகனே, உள்ளான மனுஷன் எங்க இருக்கான்? விட்டு கொடுக்கிற மனசு இருக்கா? ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இருக்கிறதா? வசனத்தை அங்கீகரிக்க சொல்ல என்கிட்ட தான் கர்த்தர் பேசினாரு, நான் இதை விடணும்னு சொல்லி அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்களே. அவர்கள் இயேசு ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். கரங்களை தட்டி அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகும் இந்த ஹோலி கம்யூனியன்.
சும்மா ஒரு அப்பம் கிடைச்சிச்சு, ஒரு திராட்சை ரசம் கிடைச்சிச்சு, சூப்பராக சாப்பிட்டாச்சு, சூப்பர் பாச கொஞ்சம் இனிப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தந்தா நல்லா இருக்கும். இயேசு சொன்னாரு, இது என்னுடைய சொந்த சரீரமாகும். இதுல உண்மையா நீங்க பட்சித்து பானம் பண்ணிட்டீங்கன்னா உங்க பலவீனம் மாறும், உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறும், உங்க வாழ்வில் மாற்றம் ஏற்படும். அவர் அதை ஆசீர்வதித்தார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க போதகருக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவர் இதை ஆசீர்வதிப்பார், அதை பிற்பார். வாங்கி புசியுங்கள் என்று உங்ககிட்ட சொல்லுவாரு. அடுத்து ஒன்று சொல்லுவாரு, இது அவருடைய சரீரம். எங்கோ பிறந்தவர்கள், அங்கீகாரம் இல்லாதவர்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று உங்களுக்கு ஒரு ஹானரை கொடுக்கிறாரு. நீங்க என் சரீரத்தை என்ன செய்ய போறீங்க? புசிக்க போகிறீங்க. என்னுடைய சரீரம், நீங்க அதை புசிக்க போறீங்க. எவ்வளவு கொடுத்து வச்ச மகான்கள், பாக்கியவான்கள், the great people. ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இன்னைக்கு அவருக்கு உடலுக்கு அடையாளத்தை அதன் அடிப்படையிலே அவர் சரீரத்தை நீங்கள் புசிக்க போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 22:19 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி கரங்களை தட்டி. என்ன நினைவு கூர்ந்து என் அடிகள் அடிக்கப்பட்டதையும், என் சரீரத்தில் காயப்பட்டதையும், என் கையில காலில் வைத்த ஆணிகளை நீ நினைக்கிற எவனாயிருந்தாலும், எந்த மனுஷனாயிருந்தாலும் மறுபடி பாவத்துக்குள்ள போக மாட்டான், மறுபடி சேத்துக்குள்ள போக மாட்டான், மறுபடி துர்வார்த்தை கெட்ட வார்த்தை உங்க வாயில வராது. அதனால்தான் இது உங்களை நினைவு கூற வைக்கிறது. எதை? எங்க அப்பாவினுடைய ஒவ்வொரு பாடுகள். கண்ணு கட்டுனாங்க, அடிக்கிறது யாருன்னு கேட்டாங்க. ஒரு கள்ளன் சொன்னா, உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக்கொள். ஒரு கள்ளன் சொன்னா, நம்ம செய்த குற்றத்துக்கு தக்க தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ ஒரு குற்றத்தையும், இதை நீங்க நினைவு கூறணும். இதை நினைவு கூறுகிற ஒரு மனுஷ வாழ்வில் ட்ராக் விலகாது. மனைவிக்கு துரோகம், கணவனுக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு துரோகம், சபைக்கு துரோகம், ஊழியக்காரனுக்கு துரோகம் நம்ம பண்ணவே மாட்டோம். நினைவு கூறுகிற ஒரு பஸ்கா பண்டிகை. அப்போஸ்தலர் நடபடிகளில் தம்முடைய சீஷர்களை பார்த்து தேவ சமூகத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு இன்னைக்கு காலையில் நினைவு கூறுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதனுடைய 35ஆம் வசனம். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி. புறஜாதியா இருந்தவன், இயேசுவை அறியாது இருந்தவன், இப்போ அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். இந்த ஆராதனை ஏன் நம்ம அந்தரங்கமா வைக்கல, வெளியரங்கமா வச்சிருக்கிறோம்? நான் ஏசப்பாவுக்கு ஒரு சாட்சி. நான் எல்லாருக்கும் முன்பதாக நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், இயேசு இல்லாதவனாயிருந்தேன், ரட்சிக்கப்படாதவனாயிருந்தேன், பரிசுத்தம் இல்லாதவனாயிருந்தேன். என்னை பரிசுத்தமாக்கி இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சாரு. ஏன் உங்களை இங்க முன்ன வந்து முழங்கால் படி வைக்கிறேன் தெரியுமா? உங்களை ஒரு யூ ஷேப்பில் வச்சிருக்கலாம், இங்க இருக்கிற இடத்துல ஒன்று நான் கொண்டு வரேன். உங்களை எல்லா ஜனமும் பார்க்கணும். இவன் ஒரு நாள்ல பாவத்தில் வாழ்ந்தான், இவன் தெய்வம் இல்லாமல் வாழ்ந்தான், இப்ப தேவனையே இவன் என்ன செய்ய போறான்? புசிக்க போகிறான். எல்லா கண்ணும் காணட்டும் என்பதற்காக அல்ல, என்பதற்காக மாத்திரமே உங்களை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களை முழங்கால் படி வைக்கிறேன். உங்களை குறித்து சாட்சி எழும்பட்டும், உங்களை குறித்த வைராக்கியம் ஜனங்களுக்குள்ள எழுப்பட்டும்.
என்று இந்த காலையிலே பகிரங்கமாய் அறிவிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 ஒரு ஆளு 55, ஒரு ஆள் 56, 3 பேர் ஒவ்வொரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல் சர்வீஸ்ல சொன்னேன், இந்த 2ஆவது சர்வீஸ்ல உங்களுக்கு ஓப்பனா ஒரு காரியம் சொல்ல போறேன். நித்திய ஜீவன் வேணும்னா எங்க வரணும்? நான் சொல்லல, இந்த வேர்ட் ஆஃப் காட். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஒரு இட்டர்னல் லைஃப் உண்டு. நீ மனுஷ மத்தியில நான் தேவ சமூகத்தில் இதை எடுப்பதற்கு ஒப்பு கொடுக்காம தேவ சமூகத்தில் நீ போக முடியாது என்று பிரசங்கிக்கிற ஒரே புத்தகம் இந்த புத்தகம். காதுள்ளவன் கேட்க கடவன். நித்திய ஜீவன் இதில் எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு இட்டர்னல் லைஃப் யாருக்கு வேணும்? வேணும், இதுக்குள்ள வந்திருக்கணும். வராதவனை பாச தட்டி கேட்பாரு, பிடிச்சு நிறுத்துவாரு. இது எனக்கு கொடுத்த ரைட்ஸ், அதிகாரம். இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்பதற்கு எந்த மனுஷனுக்கும் நோ ரைட்ஸ். அதனால இன்னைக்கு காலையில் கேட்ப, ஆண்டவரே நான் எவ்வளவு நாள் 1ஆம் தேதியில் வரல, எவ்வளவு நாள் ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு பக்தன் சொன்னானே ஆயத்தமா வாங்க, இல்லை நான் வரமாட்டேன். வராமல் போனால் நித்திய ஜீவன் இல்லை என்பதை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுதாரு. இன்னைக்கு இந்த வசனம் ரொம்ப பேரை புடமிடும், ரொம்ப பேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக இந்த வசனம் போகும். ஏற்றுக்கொள்ளுங்கள். 55, என் மாமிசம் என் ரத்தம். கரங்களை தட்டி, ஐயா நீங்க சாப்பிடுறது சாப்பாடுல கொலஸ்ட்ரால் இருக்கு, அது ஃபுட் பாய்சன் ஆகும், வயிற்ற கலக்கும், வாமிட்டிங் செய்யும். ஆனா ஏன் மாமிசம் மெய்யான போஜனம். ஆதாம் செய்த தவற அப்பா பரலோக காத்திருந்து ஒரு காலம் வரை அவன் கோழியை கொண்டு வந்தான், பறவையை கொண்டு வந்தான், மிருகத்தை கொண்டு வந்தான். வேண்டாம், இனி மிருகம் வேண்டாம், பறவை வேண்டாம், புறா வேண்டாம், நானே அந்த மெய்யான போஜனமானேன். என் சரீரம் மட்டும்தான் உன்னை ரட்சிக்க முடியுமாப்பா. இந்த சரீரத்துக்குள்ள, அந்த போஜனத்துக்குள்ள, அந்த இரத்தத்துக்குள்ள திரும்பி வா மகனே. ஆனா இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட ஏவினாரு, நீ ஜனத்துக்கு இதை பேசு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லுதாரு, இதை ஏற்று வாங்கணும். 56, என் மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். எல்லாரும் கவனிக்கணும், விளையாட்டு காரியம் இல்லை. என் கூட நீ நிலைச்சிருக்கணும்னா நீ ஆளை போல எல்லாரோட உன் பாவத்தை அறிக்கை செய்து, உன் குற்றத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து, எல்லாரும் வரிசையாக என்ன செய்யணும்? இதுக்குள்ள வரணும், கொஞ்சம் உள்வாங்கணும். பாஸ்டர் நாங்களும் படிச்சிருந்த பயம் வசனம் எங்களுக்கு கிடைக்காது, ஒழுங்கா படிச்சா தானே கிடைக்கும். காத்திருக்கிறவனுக்கு வெளிப்பாடு உண்டு, ஜபிக்கிறவனுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என் தேவன். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ பண்ணுகிறவன் ஏன் கூட நிலைச்சிருப்பான். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் கூட நிலைச்சிருக்கிறீங்களா? இருக்காது. நீங்க கொஞ்சம் கோபப்பட்டுட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். உங்களை பார்த்துட்டு அவ்வளவு நாள் சோதனம் பண்ணவன் திரும்பிடுவான். நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சொல்றேன், எனக்கு ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்னை பார்க்க சொல்ல சோத்திரம் சொல்லிடுங்க. ஒருவேளை நான் கடிந்து பேசி உங்களுக்கு கோபப்பட்டாலும் என்னை முகத்தை திருப்பாருங்க. ஒரு முறை ஒரு சகோதரன் என்னை பார்த்துட்டு தலகம் வந்தாரு, பைக்கை நிறுத்தினேன். பிரதர், நான் உங்களோட ரொம்ப நாள் ஐக்கியப்பட்டவனாக்கும், சபையில இல்லைன்னா நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க, எனக்கு அதில் ஒரு கவலை இல்லை. ஆனால்
நானும் நீங்களும் இரத்தத்தால் கழுகப்பட்டவனாக்கும். அன்னைக்கு எப்படி ஸ்தோத்திரம் சொன்னீங்களோ உங்கள் ஜீவனுள்ள கடைசி வர ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த மனுஷனையும் ஜெபம் பண்ணி அடக்குவதற்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்தார். அதனால் இந்த ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளும் பொழுதும் வேண்டும், உங்களை பிடிச்சு நிறுத்த சொல்ல வேணும், உங்களை கரெக்ட் பண்ண சொல்லையும் இந்த ஸ்தோத்திரம் வேணும். அவரோடு நிலைத்திருக்க, நானும் அவரில் நிலைத்திருக்க இது மட்டும்தான் உதவி செய்யும். கரங்களை தட்டி. நம்பர் 1, அவர் உடலுக்கு அடையாளம் இதுயா. அவர் உடலுக்கு அடையாளம் இது. அன்னைக்கு அங்க பிரசங்கிக்கு சொல்ல சந்திரபோஸ் சார் வந்தாங்க. சாரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சார் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அவங்க குடும்பத்தில் ஒரு வயதானவங்க வந்து சாரை பார்ப்பாங்க. எப்பா உங்கள் அப்பாவை வரைச்சி வச்சிருக்கிறியே. நம்ம அப்பா அம்மா கொஞ்சம் சொத்து நமக்கு தந்துட்டு போவாங்க தெரியுமா? வீசிங்க, என்னது இழுப்பு, சில கை கால் முடக்கு வியாதி. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வைத்து போன சொத்து, சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில முகச்சாடைகள், என்னது? ஆமென். எங்கள் ஊரில் போச்சல, எங்கள் அப்பா வயசுக்கு ஒரு 5 வயசு 6 வயசுக்கு இளையவளவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, சின்னண்ணன் மாதிரியே இருக்கேடா. யார மாதிரி? எங்கள் அப்பாவுக்கு ஒரு செல்ல பேர் சின்னண்ணன். இன்னைக்கு காலையில் நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் அவர் உங்களில் நிலைத்திருப்பார். ஆனா என் மாமிசத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணனா மட்டும்தான். இல்லாட்ட சினிமா தியேட்டர்ல நிற்போம், டாஸ்மாக் கடையில் நிற்போம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த உறவுக்குள்ள வந்தனா நீங்கள் பரிதிக்கு பொறுத்து போகத்தில்லை. நீங்கள் தொடர்பெல்லைக்கு வெளியில போக மாட்டீங்க. வெளியில வா, இதுக்குள்ள வா, வந்தா இது நடக்கும். கரங்களை தட்டி. இனி 2 ரொம்ப பிரதானமானது. லூக்கா 20:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. கரங்களை தட்டி. செகண்ட், இதுக்குள்ள உயிர் இருக்கு. என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உங்களுக்கோ எனக்கோ ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுனா நம்ம சரீரத்திலிருந்து சீக்கிரத்தில் வெளியே வருகிறது என்னது? ரத்தம். கவனமா கேட்கணும். கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இதை கேட்டுட்டு தான் நீங்க போகணும். அதுக்குள்ள கழிஞ்சு இதுக்குள்ள வரணும். நீங்க இந்த நல்ல காலையில ஏடியில தான் மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. யாருடைய உயிர்? ரத்தத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, மனிதனுடைய உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில். நான் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு ரத்தம் இருந்துச்சு, மாமிசத்தில் இருக்க சொல்ல. அந்த கடைசி சொட்டு ரத்தம் தான் இன்னைக்கு உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து உங்களை இதுக்குள்ள உட்கார வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பொதுக்கூட்ட கூட்டுதாங்க, உங்களை இவ்வளோ வேற அங்கே காண முடியாது. ஏன்னா அது ஏதோ ஒரு கூட்டம், வேண்டாம், நமக்கு அது போக வேண்டாம். ஆனால் உங்களை இந்த ரத்தம் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஊரில், செங்கோட்டையில், தென்காசியில், தமிழகத்தில், இந்தியாவில், உலகளவில் இத்தனை திரள் கூட்ட ஜனங்களை ஆண்டவர் ஏன் உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ரத்தத்துக்கு உயிர் இருந்ததுனால. அந்த வசனத்தை திருப்பி எனக்கு கொஞ்சம் கூட சத்தம் ஏற்றி வாசிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சில் கண்டுபிடிக்கலாம் என்று போதும். நம்ம ஊர்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
வேவு பார்க்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? ஏன் இப்படி குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அவங்க பிளான் பண்ணி, அவரை ஸ்டடி பண்ணி, அவர்கிட்ட குற்றத்தை ஏப்பிக்கணும்னு சொல்லி, ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில் ஒருவனாலும் அவருடைய வேவில் அவரை குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. நல்லா கவனிங்க. நீங்க பல ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவீங்க, அங்க பாஸ்டர் வர போறாரு, 2 வெத்தலையும் எடுத்து ஒரு ரோஜா பாக்கு எடுத்து சவிக்க சொல்ல அந்த இடத்துல பாஸ்டர் வந்துருவாரு. இப்படி என்னென்ன குற்றம் எல்லாம் நீங்க செய்தீங்க? கெட்ட வார்த்தை பேசினீங்களா? இங்க வர சொல்ல ஸ்தோத்திரம் எப்பா, இந்த திருவிருந்து எடுக்க சொல்ல உங்களுடைய ஆக்டிங் அப்பா சூப்பர். இது வாழ்க்கையில வேணையா? அல்லேலூயா. நான் பல நேரத்தில் ஒரே இடத்துல இவ்வளவு நாள் ஊழியம் செய்வனே, சில நெருக்கம் வர சொல்ல, சில போராட்டம் வர சொல்ல என்கிட்ட கத்த சொன்னார், ராஜன் வாங்கிட்ட எவனாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சான், உன்னை ராத்திரிக்கு ராத்திரம் அடித்து இந்த ஊரை விட்டு வெளியிறக்கி விட்டுருவான். ஆனால் நீ சில இடத்துல உன் உடலை ஒடுக்கின, உன்னை கத்தருக்கு முன்பதாக உன்னை சமர்ப்பித்த, நீ இவ்வளவு நாள் நிற்கிறதுக்கு காரணமே இதுதான்டா. எங்கே போனாலும் உங்களை ஒருவன் என்ன செய்யக்கூடாது? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த இரத்தத்துக்கு சாதாரண இல்லை, இதுக்கு உயிர் இருக்கு. இது ஒரு புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்னன்னா, நீங்க பணம் பெருத்தவனா ஒரு என்ன கொண்டு வரலாம்? எருமையோ காளையோ கொண்டு வரலாம். இல்ல அதை விட கொஞ்சம் பணம் குறைஞ்சவனா ஒரு ஆட்டை கொண்டு வரலாம். அதுக்கும் முடியாதவன் புறா குஞ்சிய 2 இனங்களாம் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் அதை கொடுத்து ஆசாரியங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பலி செலுத்தியாச்சுன்னா திருப்பி பாவம் செய்தால் மறுபடியும் இதை கொண்டுட்டு வரணும். ஆனால் இந்த இரத்தத்தில் தோய்த்தவர்கள், இதில் கழுகி சுத்திகரிக்கப்பட்டவர்கள், அவன் மனசும் மார்க்கமும் மாறிவிடும், அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிடுவான். அல்லேலூயா. யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, எல்லாரும் கவனிக்கணும், மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் கரங்களை தட்டி உங்களுக்குள்ளே என்ன இல்லை ஜீவன் வேணும்னா இது ரெண்டையும் என்ன செய்யணும்? ஐயா, நான் பைபிள் உள்ளதான் சொல்லுவேன். நான் உலகத்திலேருந்து எந்த புஸ்தகத்தை காப்பி அடிச்சு பிரசங்கம் பண்ணல. நான் பிரசங்கிக்கிறது வேர்ட் ஆஃப் காட் ஒன்லி. ஒத்தைய ரெட்டெல்லாம் கிடையாது. வேர்ட் ஆஃப் காட். அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சொல்லுங்க எல்லாரும். அவருடைய மாமிசத்தையும் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? அதனால இதுவரை யாராவது எடுக்காம இதுக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று பகிரங்கமாய் சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்லுகிறேன். அதனால நம்ம ஆயத்தப்பட்டு உங்களை வர சொல்லுதோம். நீங்க ஆயத்தப்பட்டு இங்க வந்தா அது ஒப்பரவாயி எங்க வந்துடணும்? இதுக்குள்ள வந்துடணும். இது தேவனுடைய நியமம், இது தேவனுடைய கட்டளை, இது கர்த்தருடைய வாக்கு. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு ஆயத்தமா வந்திருக்கிறீங்களா? அந்த இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு தயாராக. அந்த இரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கியா? உங்களுக்கு ஒரு ஜீவனை தரும், உங்களுக்கு ஒரு தெம்ப தரும், உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் தரும், உங்களுக்கு ஒரு 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 நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு அவேர்னஸ் இது தரும் என்று வேதம் என்னை படிப்பித்தது. நம்பர் 3,
1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? எல்லாரும் கவனிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நடக்க போகுது. இந்த ப்ராசஸ்க்குள்ள சபை போகுது. ஒரு உறவின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரே பாத்திரம் தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரே ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு இது டம்ளரா மாறிச்சு. இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள யூனிட்டி என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் சரிசமம். இது எல்லாருடைய வாழ்விலும் ஒரே பாத்திரம் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு பல சபையில் அதை கடைபிடிக்கிறார்கள், தவறில்லை. ஆனால் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுகிறது. என்னத? ஒரு உறவு முறையை காண்பி. நீங்கள் இந்த சர்ச்சு கட்ட சொல்ல நீங்கள் சாந்து கட்டியிருப்பீங்க, அதை குழைச்சி கொடுத்துருப்பீங்க, அன்னைக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, ஃபேன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. நேற்றுக்கு தான் ஒருத்தன் வந்தான், அவனையும் இந்த சபை தோள் கொடுத்து அவனையும் ஏற்றுக்கொண்டு நீயும் எங்களுக்குள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு எங்க கூட வந்திருக்கிற எங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு இல்லை. கவனமா கேளுங்க. எங்களுக்குள்ளே வேறுபாடு இல்லை. இது ஒரே என்னது? ஒரே பாத்திரம். இது ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குள்ளே உங்களுக்கு வர சொல்ல ஏற்ற தாழ்வு கிடையாது. உங்களுக்குள்ளே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வரக்கூடாது. இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தாழ்வு வரவே கூடாது. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நாம் ஆசீர்வதிக்க போகிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தம். நம் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவோ? உங்களை இந்த ஐக்கியத்துக்குள்ள இணைச்சிருக்கிறாரு. உங்க அண்ணன் தம்பியை விட, உங்க அக்கா தங்கச்சியை விட, உங்க சொக்காரங்களை விட இதுல ஒரு பெரிய சொக்காரனுடைய காரியத்தை ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள வந்திருக்கு. இதுதான் இந்த ஐக்கியம். இதுக்கு தான் இது நம்ம பிக்க போகிறோம். இதுக்கு தான் இந்த சரீரத்தை நம்ம ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இது ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப் எங்க குறையுதோ சபை வளராது, நீங்க வளர மாட்டீங்கிறது ஆணித்தரமா சொல்லுகிறேன். இதுக்குள்ள கடந்து வாங்க, இதுக்குள்ள உள்ள வாங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியில போறாதீங்க. இந்த ஐக்கியத்திலிருந்து வெளியில போயிடக்கூடாது. ரொம்ப துக்கப்படுவீங்க, ரொம்ப அழுவீங்க. இந்த ஐக்கியத்தில் வராமல் இருந்துடாதீங்க. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி உங்ககிட்ட நான் இன்னைக்கு காலையில் விடைபெற போகிறேன். ரோமர் 12:5. எல்லாரும் கவனிங்க. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி இப்போ இந்த வசனத்தை வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு வாசிக்க போறோம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஸ்டார்ட். அநேகராயிருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய். கரங்களை தட்டி சோதரம். இன்னைக்கு உலகத்தில் பல பகுதிகளில், பகலாயிருக்கிற பகுதிகளில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிறது. அநேகராயிருக்கிற நாம். செங்கோட்டையில் பல சபைகள் இருக்கிறது, பல டினோமினேஷன் இருக்கிறது. ஆல் த டினோமினேஷன். அநேகராயிருக்கிற நாம். அது எந்த சபை பாகுபாடு இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம். எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர்
அவயவங்கள். இப்ப கிறிஸ்து இந்த சபைக்கு இந்த லீடர், நம்ம எல்லாம் யாரு? அவயவம். இப்போ நமக்கு சரீரத்தின் மிக முக்கியமான நமக்குள்ள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மூளை ஆகும். இந்த மூளை சொல்லுது, ராஜன் இந்த செல்லை எடுறாங்குது. இந்த கை சொல்லுது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கை செய்ததை நீங்க செய்ய முடியுமா? எனக்கு ஏன்னா இந்த தலையோடு இந்த சரீரம் பிணைக்கப்பட்டிருக்கிறது போல இந்த கமாண்டுக்கு இது கீழ்ப்படினா அங்க குழப்பம் ஏற்படும். இங்கதான் இருக்கிறீங்களா? இந்த கண்ணுகிட்ட இந்த மூளை சொல்லுது, நீ போற இடத்துல பீங்காங் கிடக்கு, முள்ளு கிடக்கு, ப்ளீஸ் நீ கொஞ்சம் வழி விலகி டேன் லெஃப்ட் பண்ணி போ, உனக்கு நல்லது. இல்லைன்னா அங்கே மீறி போவோம், பின்ன அது கழிஞ்சு அனுபவிக்கிற நீங்கள் தான். சபை அவயவம் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சபையில் என்ன குறைபாடு இருக்கிறது? சபையில் என்னது சீர்திருத்த வேண்டியது? இந்த ஒவ்வொரு அவயவமும் செயல்பட்ட மாத்திரம்தான் இந்த சபை கண்ட்ரோல்ல போகும். உங்களுக்கு தெரியுமா, இந்த காரியத்திற்காக நான் ஓடுகிற ஓட்டம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை எவ்வளவுலாம் கேட்காரு தெரியுமா? இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எங்குள்ள உறவுல யாரெல்லாம் இல்லையோ இந்த உறவுல நீங்க நிலைச்சிருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சொல்லணும், ஒரே ஒரே சரீரம். உங்களுக்குள்ளே இங்க வர சொல்ல ஜாதியை பேசக்கூடாது. உங்களுடைய பழைய கால வாழ்வை பேசக்கூடாது. நீங்கள் எல்லாரும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள். இந்த பைபிள் சொல்லுது, நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தில் தோன்றப்பட்டவர்கள். இந்த காலையில் கர்த்தரிடத்தில் கேட்ப, ஆண்டவரே இந்த சரீரத்தில் பல நேரத்தில் இந்த 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 ஹானர் பண்ணின இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பல நேரத்தில் நான் அதை உணரலை. இதை குறித்து பல தப்பு கணக்கு நான் போட்டவன் உண்டு. பல சபைகளில் இப்படிப்பட்ட ஃபெலோஷிப் இல்லை. அந்த சபையிலையும் கூப்பிட்டு என்ன இந்த ஃபெலோஷிப்பை செய்ய ஹானர் பண்ணி அழைக்கிற இந்த மண்ணில் பல சபைகள் இருக்கிறதே. காலையில் 3 காரியத்தை கர்த்தர் பேசினார். நம்பர் 1, அவர் உடலுக்கு அடையாளம் இது. அவர் உடலுக்கு அடையாளம் இது. அவர் இரத்தமாகிய உயிருக்கு அடையாளம் இது. உறவுகள், ரிலேஷன்ஷிப். இங்கிருந்து போகிற எல்லாரும் எங்க அம்மா வயிற்றுல பிறந்தது போல நான் உங்களை ஃபீல் பண்ணுகிறேன். திருப்பி அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? என்னை படிப்பிச்சது இந்த புத்தகம். என்னை படிப்பிச்சது இந்த புத்தகம். ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். சில இடத்துல உங்க குடும்பம் பெரிதுங்கிற மேட்டிமை வந்துச்சா? நாங்கள் 6 தெரியுமா பாஸ்டர்? எங்கள் வீட்டில் வளர்த்த மாடு எவ்வளோ தெரியுமா? எங்களுக்கு இருந்த வயலூர் தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் கிறிஸ்தவனுடைய வாழ்வில் வரவே கூடாது. நிறைக்குடம் தழும்பாதியா? அதலால் இந்த காலையில் கர்த்தரின் பந்தி. என்னது? கர்த்தரின் பந்தி. இத நிர்விசாரமா வராதீங்க. ஒப்பு கொடுங்க. இதுக்குள்ள ஜீவன் இருக்கு. இது ஒரு பெரிய சரீரம். இதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்பை பெருகணும்னு சொன்னா இதுல வந்துட்டுனா உங்களுக்கு ஒரு ஆளை விசாரிக்காம இருக்கவே முடியாது. ஒரு ஆளை ஃபோன் கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்காம இருக்கவே முடியாது. இதுக்கு உண்மையா வந்துட்டீங்கன்னா இது உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகும். உங்கள் வாழ்விலே நீங்கள் ஐக்கப்பட்டிருக்கிற சபையும்
உங்களுடைய ஐக்கியத்தில் பங்காளியாக இருக்கிற சரீரமாகிய கிறிஸ்துவும் உங்க கூட இருப்பாரு. இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் bless you. ஆமென்.